விஜய் அவர்கள் ஒரு முறை இல்லை, இருமுறை அல்ல, 3 முறை வந்து சிபிஐட்ட போய் ஆஜராயிட்டாரு. இந்த குற்றம் சுமற்றுவன் ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பான். என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை, விஜயை டேமேஜ் பண்ணணும், விஜயனுடைய வேலைகளை டேமேஜ் பண்ணணும், அவர் கூட்டத்துக்கு போகக்கூடாது, அது இது இப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர விஜய்க்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதிமுக ஆனாலும் சரி, திமுக ஆனாலும் சரி, செய்யாத தவறுகளே இல்லை. இவங்க வந்து மக்கள் பக்கத்தில், இவங்க வந்து பணம் தான் இவங்க பக்கத்தில் இருக்குது. மக்கள் வந்து விஜய் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து எதை மறைக்க விரும்புகிறீர்கள்னு எனக்கு புரியலை. நீங்களே இல்லை, உங்களுடைய கேள்வியே வந்து செந்தில் பாலாஜியை எப்படி தப்பிக்க வைக்கிறதுன்ற மாதிரி இருக்கிற கேள்வி இருக்குதே தவிர உண்மையை வெளியில் கொண்டு வரணுன்ற கேள்வியாக எனக்கு படலை. குற்றம் சுமத்தி இது மாதிரி சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொன்னவர் விஜய். அவங்களும் அதே மாதிரி உங்களுடைய ஆட்களை அனுப்புனீங்களா, ஆயுதங்களோடு அனுப்புனீங்களா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இன்றைக்கு தினம் நடைபெறுகிறது ஜனநாயகம் அல்ல, ஜனநாயகத்துக்கான தேர்தலும் அல்ல. இது மாதிரியெல்லாம் நடக்கும் என்று அவர்களுக்கு அனுபவமும் கிடையாது. இப்படிப்பட்ட சதிகாரர்கள் உள்ளே வருவாங்கன்னு நினைக்கவும் இல்லை. அதுதான் உண்மை. விஜய்க்கு எப்படியெல்லாம் தொல்லை கொடுக்கலாம், எப்படியெல்லாம் அதை கொச்சைப்படுத்தலாம், எப்படி அசிங்கப்படுத்தலாம், எப்படி விலைக்கு வாங்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் அதிமுக நிறுவன உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். விஜய் அவர்கள் சிபிஐக்கு ஆஜராயிருக்கிறார். சம்மன் அனுப்பியிருந்தாங்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் சரி, விஜய் அவர்களுக்கும் சரி. 2 பேருமே ஆஜராயிருக்கிறாங்க. இந்த நகர்வை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? 2 பேருமே நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீதிமன்றத்தில் குற்றவாளியையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, குற்றம் சுமத்தியவரையும் கூப்பிட்டு விசாரிக்காங்க. இதில் யார் குற்றம் சுமத்தப்பட்டவர், யார் குற்றம் சுமத்தினவர்? விஜய் தான் குற்றம் சுமத்தி இது மாதிரி சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொன்னவர் விஜய். அவருடைய வாதம் என்னன்னு கேட்டுக்கிட்டாங்க. குற்றம் சாட்டப்பட்டது அப்படின்றது நாட்டுக்கே தெரிஞ்ச ஒன்று செந்தில் பாலாஜி, அவரை குறித்து விசாரிக்கிறாங்க. இதில் என்ன ரெண்டும் சரியான முழு. எந்த அடிப்படையில் நம்ம செந்தில் பாலாஜி தான் சொல்கிறோம்? ஏன்னா அவங்க தரப்புலேருந்து தொடர்ந்து விளக்கம் அளிக்கிறாங்க. நான் வந்து பொது மனிதர். நான் வந்து திருச்சி மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்திருக்கேன். கரூருக்கு 1000 முறை போயிருப்பேன். கரூரில் எந்தெந்த இடம் எப்படி எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். கரூரில் இருக்க இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே நான் வேகமாக கரூருக்கு போய் விசாரித்த போது அங்கே இருக்கிற எல்லா கட்சிக்காரர்களுமே இந்த செந்தில் பாலாஜியை நோக்கி தான் விரலை நீட்டினாங்க. ஆக ஒரு சதித்திட்டம் உருவாகி மக்களை இது மாதிரி பண்ணிட்டாங்கன்ற அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதையே தான் இப்போ இவங்களும் சிபிஐயும் பல வகையில் விசாரிச்சுருக்காங்க. அவங்களும் அதே மாதிரி உங்களுடைய ஆட்களை அனுப்புனீங்களா, ஆயுதங்களோடு அனுப்புனீங்களா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு லீடிங் கொஸ்டின் தான் போட்டிருக்காங்க. அதனால் இதிலேருந்தே வந்து குற்றம் சுமத்தப்பட்டு யார் பேரில் அப்படின்றது ஓரளவுக்கு தெரியும். அதனுடைய இறுதி முடிவு விசாரணை முடிவு வரும்போது எல்லாமே வெளியே வரும். உங்களுக்கு நல்லா தெரியும், 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் இறக்கும் பொழுது சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது கொலை, இதற்கு காரணமே சசிகலா தான் சொன்னாங்க. ஆனா எந்த எவிடன்ஸுமே நம்மளால தாக்கல் செய்ய முடியல சசிகலாவிற்கு எதிராக. இந்த விஷயத்தை நம்ம ஒரு பொது சிந்தனையிலே சொல்றோமா, செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு? பல நேரங்களில் சட்டம் வந்து வேற, சட்டத்திலேருந்து சட்டம் ஒரு இருட்டறை. வந்து வழக்கறிஞர்கள் அதை வந்து வேகமாக மாற்றிடுறாங்க அப்படின்றது அண்ணா அந்த காலத்திலே சட்டம் ஒரு இருட்டறைன்னு சொல்லிட்டார். அது ஒரு சினிமா கூட சட்டம் ஒரு இருட்டறைன்னு படம் வந்து தான் நினைக்கிறேன். அதனால் சட்டத்தை வளைக்கிறது அப்படின்றது வேறு, உண்மை என்பது வேறு. உண்மையும் சட்டமும் ஒரே நேரத்தில் இயங்குதா அப்படின்னு சொன்னால் பல நேரங்களில் இயங்க முடியறதில்லை. அது வந்து அவங்களுடைய வசதி வாய்ப்பு, அவங்களுடைய செல்வாக்கை பொறுத்து அதை வளைச்சி வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. அதனால் உங்களுக்கு உண்மை வேண்டுமா, சட்டம் வேண்டுமான்னா உண்மை அந்த மக்களுக்கு தெரியும், சட்டம் என்ன செய்யுதுன்னு பார்த்தா தான் தெரியும். நீங்கள் நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர், பல ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டத்தோட செயலாளராக இருந்தவர். உங்களுக்கு நல்லா தெரியும், தாவேகா தரப்புலேருந்து பொதுவெளியில் தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே தவிர நீதிமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறதே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்ககிட்ட ஒரு சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இல்லைங்கிறது தானே அர்த்தம். அவங்க அப்படியே, அதாவது இவங்க குற்றம் செய்கிறவங்க முதல்லேருந்தே ரெடியாக போவாங்க. சாதாரணமாக இருக்கவங்க நம்ம கூட்டம் பர்மிஷன் கொடுத்தாங்க, அதனால் கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்தில் நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களே தவிர இது மாதிரியெல்லாம் நடக்கும் என்று அவர்களுக்கு அனுபவமும் கிடையாது. இப்படிப்பட்ட சதிகாரர்கள் உள்ளே வருவாங்கன்னு நினைக்கவும் இல்லை. அதுதான் உண்மை. அதனால் அதை வளைச்சி பேசுகிறதுல, அதாவது இன்றைக்கு தினம் நடைபெறுகிறது ஜனநாயகம் அல்ல, ஜனநாயகத்துக்கான தேர்தலும் அல்ல.
இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம விஜய டிஃபெண்ட் பண்றதுக்காக களத்துல நின்றவங்க எல்லாத்தையுமே நம்ம கொச்சப்படுத்துற மாரி ஆயிடாதா? ஏன்னா செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், எம்.ஆர். விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இவங்க எல்லாமே அன்னைக்கு நைட்ல இருந்து களத்துல நின்னவங்க. கரூர் சட்டமன்ற உறுப்பினராக இவர் இருக்கிறார். இதற்கு முன்பாக விஜயபாஸ்கர் இருந்தார். 2 பேரும் அவங்க டைம்க்கு போனதையே நம்ம வந்து விஜயபாஸ்கரை பற்றி குற்றச்சாட்டில் விஜய் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்றது, விஜயபாஸ்கர் சாதாரணமாக அந்த தொகுதியினுடைய பழைய எம்எல்ஏ என்ற முறையில், அமைச்சர் என்ற முறையில் அவர் போயிருக்கார். இவங்க வந்து அதுக்கு முன்னையே ஆட்சி பீடம் கையில் இருக்குது, விஜய் வந்ததுனால ஏற்படுற பாதகங்கள் பெருசாக இருக்கும்னு முதல்லேருந்தே அச்சப்பட ஆரம்பித்தாங்க. அதனால் விஜய்க்கு எப்படியெல்லாம் தொல்லை கொடுக்கலாம், எப்படியெல்லாம் அதை கொச்சைப்படுத்தலாம், எப்படி அசிங்கப்படுத்தலாம், எப்படி விலைக்கு வாங்கலாம், எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான பல்வேறு முஸ்தீபுகள் போட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் இப்போ வந்திருக்கிறத விட இன்னும் தேர்தல் நெருங்க இன்னும் நிறைய எடுத்து விடுறதுக்கான இதுக்குன்னே பல மெஷினரிஸ் இருக்குது. அவங்க நாங்கள் எப்படி அதை டேமேஜ் பண்ணுறது, எப்படி பண்ணுறது போகிறது. ஆனால் இதையெல்லாம் மீறி மக்களுடைய சக்தி வெற்றி பெறும்னு தான் நம்ம நினைக்கிறோம். மக்கள் விஜய் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. இவங்க மக்கள் பக்கத்தில், இவங்க பணம் தான் இவங்க பக்கத்தில் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு விளையாடலாம் என்று கருதுகிறார்கள். அந்த பணத்தை வாங்கி கொண்டுகிறவர்கள் அத்தனை பேரும் வாக்கு போட்டு விடுவார்களா, அல்லது இந்த பணம் நம்முடைய பணம் தான், இது வேறு வகையில் லஞ்சமாக ஊழலாக போய் சேர்ந்த பணம், இதனால் இதை கொடுப்பதை வாங்கி கொள்வோம் என்று நினைக்கிறார்களா? இப்படி பல்வேறு பிரச்சனைகள் நாட்டில் இருக்குது. அதனால் இதையெல்லாம் மீறியும் கூட வெற்றி பெறுவோமா என்கின்ற சந்தேகம் இன்னமும் திராவிட முன்னேற்றக் கழகம். அதனால தான் அவர் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் எச்சரிக்கை விட்டுருக்காரு. பயங்கர ஒரு பெரிய சர்வாதிகாரி மாதிரி, நீங்கள்லாம் தூங்காமல் போகாமல் வரணும் இருக்கணும், யார் அதிகமாக வெற்றி பெறுவாங்களோ அவங்களுக்கு தான் அமைச்சர் பதவி, சீனியர்கள் என்று கூட பார்க்க மாட்டேன், அதனால் கீழே இருக்கிறவங்கள பற்றி சட்டையே பண்ணாமல் ஏகபோக தலைவராக ஒரு சர்வாதிகாரி தான் என்பதை சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறார். இதுதான் இருக்கிற நிலைமை. இது எப்படி அந்த நிலைமை வந்ததுன்னா, கட்சி ஏற்கனவே அண்ணா காலத்தில் ரொம்ப நேர்மையாக, ரொம்ப ஒழுங்காக, கொள்கை மறவர்களை கொண்டதாக இருந்தது. அது அண்ணா மறைஞ்சதும் மக்கள் கொஞ்சம் கட்சிக்காரங்க கொஞ்சம் ஏமாந்த நேரத்தில் இதில் சொல்வார், பாரதிதாசன் சொல்வார், ஏமாந்த காலத்தில் ஏற்றம் பெற்றோர் புலி வேஷம் போடுகின்றான், மக்களுக்கு புல்லளவு மதிப்பேனும் தருகின்றானான்வார். அதை மாதிரி அந்த சூழ்நிலையில் அந்த இடத்த பிடிச்சவங்க இன்றைக்கி அதை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். ஆகவே இது இப்போது தேர்தல் முடிவு வரும்போது தான் நமக்கு எல்லா விஷயமும் புரியும். ஆனால் இன்றளவும் கூட நான் சொல்கிறேன், இந்த 2 கட்சிகளுமே, அதிமுக ஆனாலும் சரி, திமுக ஆனாலும் சரி, செய்யாத தவறுகளே இல்லை, குற்றங்களே இல்லை, ஒன்றுமே கிடையாது. அதனால் அவங்க 2 பேரும் மக்களால், விவரம் தெரிந்த மக்களால் புறக்கணிக்கப்படுகிறார்கள். நல்லவர்களால் மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் நல்லவர்கள் ஊமையாக இருப்பது தான் இந்த நாட்டுக்கு சாபக்கேடு. ஆனால் மக்கள் தெளிவாக அதை அன்றாடம் உணர்கிறவர்கள் மக்கள். அதனால் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. விஜயுடைய ரசிகர்கள், விஜயனால் வளர்க்கப்பட்டவர்கள் அவங்கெல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அதோடு இந்த 2 கட்சிகளையும் பார்த்து அருவருப்படைந்த மக்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இந்த மக்கள் சக்தியை மீறி வெற்றி பெற்று விட்டுடலாம் என்பதற்காக தான் இந்த தினம் பல்வேறு வகையான முஸ்தீபுகள் போடுறாங்க. இதெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்குது. எந்த கட்சி, எல்லா கட்சியிலுமே என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே ஒரு 10-20 பேர் 50 பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே பாகம் பிரிச்சுக்கிட்டு சீட்டு வாங்குறது போகிறது வருதுன்னு வச்சுக்கிட்டாங்களே தவிர மக்களுக்கு மாத்திரம் மரியாதை தரல, தொண்டர்களுக்கு கூட எந்த கட்சியும் மரியாதை தரதா எனக்கு தெரியல. அவங்களெல்லாம் கூலிக்காரர்களை காசு கொடுத்து அவங்கள வேலை செய்ய வைக்கலான்னு நினைக்கிறாங்களே தவிர இதய சுத்தியோடு அவங்க வேலை செய்யறதுக்கு கட்சியின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. கட்சியும் அவர்களை அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை. அதனுடைய விளைவு தான் இப்போ ஒரு தொகுதிக்கு 20 கோடி வேணும் அப்படின்றாங்க. 20 கோடி நாங்கள்லாம் செலவு செய்த ஒரு தொகுதிக்கு 1500 ரூபாயில் ஒரு தொகுதி தேர்தலெல்லாம் முடிச்சிருக்கிறோம். தொகுதிக்கே 1500 ரூபாயில் முடிச்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் திருச்சியில் நான் 1977 நின்றபோது எனக்கு மொத்தமே 17,000 ரூபா தான் செலவு. இதெல்லாம் மக்களுக்கு நான் ஒரு பைசா லஞ்சம் கொடுக்கல. இந்த போஸ்டர் அடித்தது, பெட் நோட்டீஸ் பண்ணது போனது தான் செலவு. இன்றைக்கி 20 கோடி செலவு செய்கிறாள்லேருந்து அப்போ ஜனநாயக வழியில் மக்களுடைய நம்பிக்கை பெற்று இவங்க நிற்கிறாங்கன்னு அர்த்தமா? நம்பிக்கை இல்லாதனால எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு பார்க்குறாங்க. வியாபாரம் தான் நடக்குது. இது ஜனநாயகமே கிடையாது. இந்த கரூர் விஷயத்திலேயே ரொம்ப பேச வேணாம். கடைசி 2 கேள்விகள் என்னென்னா, பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் யாருமே விஜய் குற்றம் சுமத்தலை அப்படிங்கிற விஷயத்த நீங்கள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தில் யாரும் செந்தில் பாலாஜி மீது எந்த குற்றம் சுமத்தல இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம செந்தில் பாலாஜி மட்டும் கை காமிச்சு நம்ம நழுவ பார்க்குறோமா? நீங்கள் இவங்க இல்லை, இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம், விஜய்க்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. சம்மந்தம் இல்லைன்னா அப்போ யார்?
யார் அந்த இடத்துல கூட்டம் போடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது, யாருடைய அரசாங்கம், யாருடைய கட்சி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து நேரடியாக சாதாரண மக்கள் நேரடியாக தெரிஞ்சால் கூட குற்றம் சுமத்திட்டு நமக்கேண்டா வம்புன்னு இருப்பாங்க. இதை வந்து அதனால் வம்பு தேவையில்லை அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அதனால் மக்களுக்கு தெரியும். மக்கள் அங்கே போன போது நான் போய் விசாரித்த போது ஈவன் திமுககாரங்களே சொன்னாங்க, இதெல்லாம் இங்கே எல்லாம் போட்ட சதித்திட்டம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இது ஏன் அவங்க சொல்லலை, மக்கள் ஏன் சொல்லலைன்றதுக்கு என்ன விளக்கம் சொல்லணும்னா, நான் அண்ணா அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு. நமக்கென்ன என்று கூறும் சுயநலமைகளும், நம்மால் ஆகுமா என்று பேசும் தொடை நடுங்கிகளும், ஏன் வீண் வன்பு என்று சொல்லும் கோழைகளும், எனக்கு இது பிடிக்கவில்லை என்று மிடுக்காக கூறும் கோடாரிகளும் தமிழகத்தில் உழவ காணுவோம். இன்றைக்கு இருக்கிற நிலைமை அதுதான். அதனால் நல்லவர்கள் மௌனமாகிட்டாங்க. இது மாதிரி மற்றவர்கள் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனுடைய விளைவாக உண்மைகள் சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சம்மன் அனுப்பிச்சப்ப 2 முறையுமே வந்து விஜய் அவர்கள் தான் எனக்கு மாற்றி கொடுங்கன்னு கேட்டிருந்தாரு. 2வது முறையாக சம்மன் அனுப்பிச்சாங்க ஜனவரி மாதம். நீங்கள் நாளைக்கே வந்து நீங்கள் ஆஜராகுங்கன்னு. எனக்கு மாற்று தேதி வேணும்னு விஜய் தான் கேட்டார். அதே மாதிரி மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு வேறு டேட்டில் சம்மன் கொடுத்துருந்தாங்க. எனக்கு மாற்று தேதி வேணும்னு கேட்டவர் விஜய். மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லைன்னா போய் ஆஜராக இருக்கலாம். நீங்கள் சொல்கிற வார்த்தைகளுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு தேதி எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால உடனே மடியில் கனம் வழியில் பயம் அதெல்லாம் கிடையாது. இந்த வாதமே தவறான வாதம், அது அல்ல. அவருடைய வசதிக்கு அவருடைய சூழ்நிலைக்கு அன்றைய தினம் வர முடியவில்லை என்று சொன்னால், இப்போ நாளைக்கே கூட எனக்கு புதுக்கோட்டை இதில் கந்தரக்கோட்டையில் ஒரு கூட்டம் இருக்குது. எனக்கு உடம்பு சரியாக இல்லை, போக முடியல. என்னுடைய நண்பர் தான் அதை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து என்னால் போக முடியல வர முடியல, என்னுடைய வயது காரணமாகவும் மற்ற காரணம் வர முடியல அப்படின்னு அவர்கிட்ட சொன்னால், அது வந்து நான் வந்து பயந்துக்கிட்டு சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை. என்னுடைய சூழ்நிலை ஒரு தேதி மாற்றி கொடுங்கன்னு கேட்கறதில்ல, மாற்றி கொடுங்கன்னு கேட்கறதுனாலேயே அவங்க குற்றவாளி ஆகிடுறதில்ல. அப்படியே நேராக போகிறதுனால நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதே செந்தில் பாலாஜி எனக்கு மாற்று தேதி வேணும்னு கேட்டிருந்தா தாவேக்கா தரப்புலேருந்து என்ன சொல்லியிருப்பாங்க? சார், அவன் குற்றவாளி. அதாவது நீங்கள் வந்து எதை மறைக்க விரும்புகிறீர்கள்னு எனக்கு புரியலை. நீங்களே இல்லை, உங்களுடைய கேள்வியே வந்து செந்தில் பாலாஜியை எப்படி தப்பிக்க வைக்கிறதுன்ற மாதிரி இருக்கிற கேள்வி இருக்குதே தவிர உண்மையை வெளியில் கொண்டு வரணுன்ற கேள்வியாக எனக்கு படலை. அதனால் நீங்கள் கேட்குற போது அவரை கூப்பிட்டது எதுக்கு? அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் ஏன் சிபிஐ இவருக்கு தேடுது? அதுக்கு சிபிஐ தான் பதில் சொல்லணும். ஏன் எல்லாரையும் விட்டுட்டு செந்தில் பாலாஜியை தேட வேண்டிய அவசியம் என்ன? அவருக்கு சம்மன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏதோ அதில் ஒரு காரணம் இருக்கிற காரணத்தினால தானே தேடுறாங்க. அதை வந்து நம்ம வந்து வேறு வகையில் நம்ம பேசி திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களும் கூட இணையத்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர். சரி, 2 நாளாக வந்து ஒரு வீடியோ வைரலாகி போயிட்டே இருக்குது. என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க விஜய் தரப்புலேருந்து, ஒரு 7:45 தான் எஸ்பிக்கே தெரியும், அதனால எங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு. ஒரு ட்ரோன் காட்சி மாதிரி ஒன்று 2 நாளாக இணையத்தில் வைரல் ஆகிட்டே இருக்குது. அது யார் வெளியிடுறாங்கன்னு உங்களுக்கும் நல்லா தெரியும். என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு தெரியுது மக்கள் ஒரு கட்டுக்கடங்காமல் உட்காந்து உயிருக்கு போராடுறது நல்லாவே தெரியுது. அப்படி இருந்துமே உரையை தொடர்ந்து இருக்கிறார் விஜய் அப்படிங்கிற மாதிரி இல்லையா? உடனே டக்குன்னு முடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டார், உடனடியாக கிளம்பிட்டார். அதை வந்து அதையும் சேர்த்து சொன்னால் தான் அது சரியாக இருக்கும். கலவரம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனடியாக அவர் கீழே இறங்கி உள்ளே போயிட்டு கிளம்பிட்டாரே தவிர, அவர் கிளம்பாமல் தொடர்ந்து 1 மணி நேரம் பேசலை, ஒரு அரை மணி நேரம் பேசலை, 1/4 மணி நேரம் கூட பேசலை. அப்செட்டாக அப்படியே உடனே கிளம்பிட்டார். அதனால் அதுலேருந்தே தவறு நடக்குது கீழே அப்படின்னு தெரிஞ்சு அவர் வெளியில் போயிட்டாரே தவிர, அதுக்கு ஒரு காரியங்கள்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க குற்றம் சுமற்றுவன் எதாவது சொல்லிட்டு தான் இருப்பான். என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை, அவங்க எப்படியோ இதை சொல்லுவதற்கு தான் பல மிஷினரி இருக்குது. இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க, எப்படியாச்சும் விஜயை டேமேஜ் பண்ணணும், விஜயனுடைய வேலைகளை டேமேஜ் பண்ணணும், அவர் கூட்டத்துக்கு போகக்கூடாது, அது இது இப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர, இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழல் செய்தவர்கள், லஞ்சம் வாங்கியவர்கள், கொள்ளையடித்தவர்கள், மக்களை சுரண்டியவர்கள் இப்போ நம்ம எதிர்காலத்தில் சுரண்ட முடியாமல் போய்கிடுது என்ற பயத்தினால விஜய் வந்து விட்டால் நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியாது, அல்லது இருக்கிறத காப்பாற்ற முடியாது, கொள்ளையடித்ததை காப்பாற்ற முடியாது அப்படின்ற காரணத்துக்காக அவர்களிடத்தில் இருக்கிற வசதிகளை வைத்துக்கொண்டு பல்வேறு வகையில் விஜயை டேமேஜ் செய்வதற்கு செய்கிற முயற்சி தானே தவிர இதிலெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வேறு உண்மை கிடையாது. விஜய்க்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க வந்து கூட்டம், அதுவும் முதல் கூட்டம் நடத்த கேட்குறாங்க. எந்த கூட்டம் வேணும், இப்படி நடத்துங்க அப்படி நடத்துங்க, இடத்த குறிப்பிட்டு இந்த இடத்துல தான் நீங்கள் நடத்தணுன்றாங்க, அவங்க நடத்துகிறாங்க. அதனால் இதில் வந்து விஜய் வந்து அதை பொறுத்த வரைக்கும் அப்பாவி வீணாக அவருடைய பெயரை கெடுப்பதற்காக இந்த
இவங்க நீங்கள் சொல்கிற அந்த இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் கெடுக்கலாம், எப்படியெல்லாம் வீணாக்கலாம் அப்படின்னு முயற்சி தானே தவிர அவர் ஒரு அப்பாவி தான் அந்த விஷயத்தில், அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ அவர் வந்து தெளிவாக நாளுக்கு நாள் இவர்கள் தருகிற தொல்லைகள்லாம் பார்த்துட்டு மெல்ல மெல்ல தெளிவாகி இன்னும் அரசியலுக்கு ஒரு அரசியலுடைய தலைவராவதற்குரிய தகுதியை அவர் பெற்றுக்கொண்டே வருகிறார். இது பெற்றுவிட முடியும், அவ்வளோதான். உங்களுக்கு நல்லா தெரியும், ஆறுமுகசாமி ஆணையம் நடந்ததற்கு முன்பாக ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையம் அமைச்சாங்க. சர்ச்சைக்குரிய வகையில் அந்த மறைவு இருந்தது அப்படின்னு சொல்லி அருணா ஜெகதீசன் ஆணையம்னு ஒன்று இருந்தது. எல்லாத்துலேயும் ஆஜரானவங்க எல்லாருமே தைரியமாக வந்து செய்தியாளர்களை சந்தித்து எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. விஜய் அவர்கள் ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, 3 முறை வந்து சிபிஐட்ட போய் ஆஜராயிட்டாரு. ஒரு முறை கூட அவர் தரப்பு விளக்கத்தை அவர் சொல்லவே இல்லைன்னா மக்கள் மத்தியில் இது சந்தேகத்தை ஏற்படுத்திடாதா? அவங்கவுங்களுக்கு ஒரு முறை இருக்கும். அவர் என்ன முறையை அவர் நினைக்கிறாரோ அப்படின்றது உடனே அதுதான் இலக்கணம் அல்ல. தேவையான போது அது சொல்லிடுவார். இப்போ சமீபத்தில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் பல விஷயங்களை. அதனால் தேவையான போது சொல்லுவார். தேவையில்லாமல் சொல்லிவிட்டு அது வந்து விசாரணைக்கு குந்தகம் ஏற்பட்டு விடுமோ என்று கூட அவர் நினைக்கலாம். அதனால் பேட்டி கொடுக்காது, நிருபர்களை சந்திக்காது, பேட்டி கொடுக்காது ஒன்றும் இல்லை. இனிமேல் போக போக நிறைய பேட்டி கொடுக்கறதுக்கு அவர் தயாராகிட்டு இருக்காரு. அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி வீடியோ திடீர்னு இந்த தேர்தல் சமயத்தில் பரப்பப்படுவதற்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காரணம் அதுதான் முதல்லேருந்தே நான் சொல்கிறேனே, அவரை டேமேஜ் பண்ணணும், மக்கள் மத்தியில் ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக செய்யப்படுகிற முயற்சி. இது ஒரு தேர்தல் அதாவது நியாயமாக தேர்தல் நடைபெற வேண்டும் என்று விரும்பாதவர்கள் அவர்களிடத்தில் இருக்கிற லஞ்சத்தின் மூலம் ஊழல் மூலம் சம்பாதித்த சொத்துக்களை வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் காரணம் போட்டு எப்படி அதை அவர் மேலே டேமேஜ் பண்ணணுன்றதான் நினைக்கிறாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. நான் அவரை பார்த்ததில்லை, எனக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னுடைய ஆசை சீனியர் மேன் நான் என்ன சொல்கிறேன்னா, இதையெல்லாம் விட்டு உங்களுக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தீர்கள், 5 ஆண்டு காலம் நீங்கள் மக்களுக்கு தொண்டு செய்தது உண்மையாக இருக்குமானால், மக்கள் இதய சுத்தியோடு இருக்குமானால், அந்த மக்கள் நீங்கள் அவங்ககிட்ட பிரச்சாரத்துக்கு போகாமல் அவங்க ஓட்டு போடுவாங்க, நீங்கள் வெற்றி பெறலாம். அதையெல்லாம் நம்பாமல் நீங்கள் வந்து பணபலத்தை வைத்துக்கொண்டு 20 கோடி ஒரு தொகுதிக்கு 20 கோடி 30 கோடி செலவு செய்து தான் வர வேண்டும் என்கின்றனா சாதாரண தொண்டன், கட்சிக்காக உழைக்கிற தொண்டன் எந்த காலத்தில் வர முடியும்? அவன் எவ்வளோ பணம் வச்சுருப்பான்? கொள்ளையடித்தவர்கள் தான் வைத்திருக்க முடியும், சாதாரண ஆள் வைத்திருக்க முடியாது. அதனால் கொள்ளையடித்தவர்களை வைத்துக்கொண்டு திரும்பவும் ஒரு புது கொள்ளைக்கு தயாராகிறார்கள் தான் உண்மை. ரொம்ப நன்றிங்க ஐயா, இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.